சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல. துன்பம் என்று வருந்துவதும் நிலையான துன்பம் அல்ல. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை காத்து வருகின்றேன். எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என்கிறாய். உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கெல்லாம் நான் உன்னை காப்பாற்றினேன் என்று. ஆனால் இப்பொழுது நீ அனுபவிப்பது உன் கர்ம வினை. அதையும் சீர்படுத்தி தரவே நான் இருக்கின்றேன். உன் இரக்க குணம், நீதி, நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கின்றாய். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதையே நினைத்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று நடக்கும் நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய்? உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் நினைக்கிறார்கள். காலகாலமாக நல்லவர்கள் புலம்புவதுதான் நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷமும் முத்தியும் பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறாய். ஆனால் கெட்டவர்கள் இப்போது நன்றாக இருப்பதாக தெரியும். அவர்களின் கர்ம காலம் மோசமானதாகவும் அமையும். நீயே உன் வாழ்வில் அவர்களை பார்ப்பாய். அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நினை. சோர்வு எதற்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும், செயலை வேகப்படுத்தும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். உன் வாழ்வில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எப்போது என் துயரங்கள் தீரப் போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வருந்துகிறது அல்லவா? இதோ இங்கே இருக்கின்றேன் என் பிள்ளையே. நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகின்றாய்? என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. கலங்காதே. உன் வாழ்வில் எது நடந்ததோ அவை அனைத்தையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை. வாழ்க்கையில் உயர்ந்து பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப் போகின்றாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப் போகின்றாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடக்காது. உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் தருவேன். காத்திரு. நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக உன் அம்மா நான் வருவேன். சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். 1000 முறை சிந்தித்து ஒரு முடிவு எடு. அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாக இரு. முன்னேற துடிப்பதில் ஆர்வமாக இரு. முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாக இரு. கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு. கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.